மதுரையில் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா விளம்பரங்களில் முதலமைச்சரின் படம் இடம்பெறாதது குறித்தும் பொன்னையன் விமர்சித்தார். தமிழகத்தில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கியே இல்லை என்றும், எனவே தமிழக ஆட்சிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கருதி முதலமைச்சர் படத்தை தவிர்த்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சமீபத்தில் இந்த எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு. விளம்பரத்தில் முதலமைச்சர் படம் கூட இல்லை, பிரதமர் படம் மட்டும்தான் இடம்பெற்று இருக்கிறது. அப்ப தம்பிதுரை ஒரு வாதம் வைக்கிறாரு, பாஜக எங்களை அடிமை போல் நடத்த முயற்சிக்கிறதுங்கிறாரு. நீங்க எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது அவருடைய வாதத்தை உறுதி செய்வது போல் இல்லையா? அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இங்கே மதுரையில் அந்த மாநில அரசினுடைய முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ அவர்கள் அதில் இன்க்ளூடு பண்ணாமல் இருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். ஏனோ தானோ தமிழகத்தில் நமக்கு ஓட் பேங்கே இல்லை, வி ஆர் ஜீரோ. எனவே தமிழகத்து ஆட்சிக்கு, தமிழகத்து அமைச்சர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிஜேபியினுடைய எண்ண ஓட்டத்தை பிஜேபியினுடைய மைய அரசு ஈடேற்றுகிறதோ என்ற ஐயம் மக்கள் மத்தியிலே கட்டாயமாக உருவாகும். பொன்னையனின் விரிவான நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.